லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சரி. எங்க எனக்கு ஒரு ½ கப் காஃபி மட்டும் போட்டு கொண்டு வாங்கல. ஆமா மாப்ள, அப்படியே எனக்கு ஒரு காஃபி கொண்டு வந்துருங்க. இங்க பாரு உமா, இனி டீ காஃபி வேணும்னா நீ நம்ம என்கிட்ட கேட்டுட்டு இருக்க கூடாது. நீயா போயிட்டு போட்டு குடிச்சுக்கணும். அதான் நம்ம சாமுண்டீஸ்வரி அத்தை சொன்னாங்கல்ல, அவங்க எவ்வளவோ சொல்லிட்டு போனாங்கல்ல. இப்படி ஒரே இடத்துல உட்கார்ந்துருந்தா வெயிட் போட்டு டெலிவரி சமயத்துல பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு போனாங்கல்ல. இங்க பாரு, இனி கொஞ்சம் கொஞ்சமா எல்லா வேலையும் நீ தான் செய்யணும் உமா. அப்புறம் மாமா, உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னாலும் இனிமே என்ன கேட்காதீங்க, உமா கிட்ட வாங்கிக்கோங்க. அம்மா வைங்க வாங்க. என்ன பண்ண போறீங்க? வீட்டை பெருக்கி மாப்படிக்க போறேன். அதெல்லாம் நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்லம்மா, அதெல்லாம் உமா பாத்துக்குவா. உமா முதல்ல வீட்டை மாப்படிச்சுட்டு அப்புறமா போய் எனக்கும் மாமாக்கும் காஃபி போட்டு கொண்டு வா. இந்த படி. என்ன மாப்பிள்ள நீங்க, ஏதோ உங்க அத்தை வயசானவங்க பெரிய மனுஷியாச்சேன்னு ஒரு நாளைக்கு அவங்க சொன்ன வேலையெல்லாம் செஞ்சா, நீங்க என்னடானா அவங்க போனதுக்கு அப்புறமும் அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க. ஏமாமா, எனக்கு மட்டும் உமா வேலை செய்யறத பாக்கணும்னு ஆசையா என்ன? குனிஞ்சு நிமிந்து வேலை பாக்குறது அவளுக்கும் பிறக்க போற குழந்தைக்கும் நல்லது தானே. எழுந்துருமா, எழுந்துருமா. இந்த அப்படி எழுந்துரு, எழுந்துரு. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நானே ஆபீஸ் போக முடியாம வொர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டு அதுவும் முடியாம இங்க உட்கார்ந்திருக்க. நீ என்னடானா என்ன இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்றியா? இங்க பார், இந்த மாதிரி வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாது. இதுக்கு மேல என் பேச்சு கேட்டுட்டு எப்பவும் போல என் கூட இருக்க முடிஞ்சா இரு, இல்ல நான் பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். உமா! என்ன உமா? நானும் எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிற மாதிரி நடிக்கிறது, என்னால இதுக்கு மேல நடிக்க முடியாது. யாரு வேணாலும் என்ன பத்தி என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, என்னால இதுக்கு மேல உன்னோட பேச்ச கேட்க முடியாது ரவி. உன்னை தாங்குற மாதிரி எல்லாம் என்னால நடிச்சிட்டு இருக்க முடியாது. இந்த பார், இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. ஒழுங்கு மரியாதையா எனக்கும் என் அப்பாக்கும் காஃபி போட்டு நீ கொண்டு வர வழிய பாரு. சாயம் வெளுத்து போச்சு டும் 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 டும், நரியின் வேஷம் களைஞ்சி போச்சு டும் 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 டும். என்ன சீதா, இப்ப புரியுதா உன் சின்ன மருமகளோட பவுசு? அவ யாரு, எப்படியாப்பட்டவனு தெரிஞ்சிருக்குமே. பாவம், அவளும் என்ன பண்ணுவா? அவ மத்தவங்க அளவுக்கு சாலிடா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் கிடையாது. அவளால மனசுக்குள்ள மூடி வைக்க முடியாது. மனசுல இருக்கிறத அப்படியே வெளியே கூட்டிட்டான். ஏ கிளாடியேட்டரு, என் அடிமை வம்சத்து வீரா, ஓ போயே 2 காஃபி எடுத்துட்டு வந்து கொடு. உன்னை உன் மாமனாருக்கு சங்குல ஊத்தி கொடு. இன்னொன்னு உன் பொண்டாட்டிக்கு கொடுத்துட்டு அவ காலு கீழே உட்காந்துக்கிட்டு அமுக்கி விட்டுக்கிட்டே இரு. யோ பட்டாப்பட்டி டவுசரு,
என்னைய அப்படி பாக்குற? நீங்க எல்லாரும் ஒரு நாடகத்தை போட்டு தானே என் பொண்டாட்டி இங்க இருந்து அங்க கூட்டிட்டு போனீங்க. அதுல ஒரு விக்கெட் விழுந்துருச்சுடா. அடுத்து என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? சீதா பாத்துக்க, இது மொத்தமும் டிராமா தான். மடி இத நான் சொல்லல, அவளே சொல்லிட்டு போறா பாரு. சம்மதியம்மா, அது வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி சமயத்துல உள்ளதாச்சி பொண்ணுங்களுக்கு இப்படித்தான் மூடு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அவ ஏதோ கோவத்துல சொல்லிட்டா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க வேணாம். நான் அவகிட்ட பேசுற சம்பந்தி. உமா உமா, இங்க பாருங்க, இந்த மாதிரி சமயத்துல பொம்பளைங்க மூடு இப்படித்தான் திடீர்னு மாறும். நாம தான் அதையெல்லாம் புரிஞ்சுக்கணும். கரெக்ட்டுமா. அவன் சொல்றதையே நீயே எனக்கு சொல்றிய சீதா. நீயும் 4 பிள்ளைங்களை பெத்தவ தானே? அவன் சொன்னத நீயே உனக்கு சொல்லிப்பாரு, அது நியாயமா இல்லையான்னு. ஆ 2 டீ போடுங்க. வெயில் பாண்டி, என்னம்மா? இப்பவே வெயில் இப்படி அடிக்க ஆரம்பிச்சிருச்சே. எப்படிதான் இவங்க நாள் முழுக்க நின்று வேலை பாக்குறாங்களோ தெரியல. நம்ம வேலைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேய், நமக்கு தான் எந்த வேலையும் இல்லையாடா. மாமா ஏன் இல்ல? வீட்டில் இருக்கவங்கள கலாகிறது, புது பிரச்சனை வருது, டப்பாகிறது, இப்படி நமக்கு பல வேலைகள் இருக்குது. பார்த்து வேலை செய்யுது நானா நீங்க? என்னடாச்சு? பார்த்து வேலை செய்ய மாட்டியாடா? எவ்வளவு ரத்தம் போட்டு காட்டினேன். உங்க அப்பாடா. நைனா நைனா வலிக்குதா? என்னாச்சு நைனா? என்னடா நீ இதை பண்ணுகிற? கூடாத பார்த்து பண்ண மாட்டேன். டேய் டேய் பாண்டி, பாண்டி அவன் மேல கூட்டி வாடா. பார்த்தே இரு, முடியா பாப்பா. டேய் மேல கூட்டி வாடா. பாத்து அண்ணா பாத்துனா மெதுவாண்ணா. பாத்துனா புறா போனா. டேய் பாத்துடா. பாத்து வா பாத்து வா. ஆ உட்காரு உட்காரு. உட்காரு இப்படி. உட்காரு. என்ன இப்படி அடிபட்டு? கூடாது. டேய் டேய் வலிக்குதுடா, வலிக்குது. டேய் இரு. டேய் இந்தா என்னப்பா நீ? இத வச்சு கட்டு. நான் தேவையில்லாத வேலை உனக்கு. ஏங்க என்னங்க இது? ஒன்றும் இல்லை சார், கேபிள் கட் ஆயிடுச்சு. அதான் தோண்டி எடுத்துக்கின்னு இருந்தோம். பாருங்க காலில் பலம் அடிபட்டு போல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், லேசாக கடப்பார பட்டுச்சு. அது தானா சரியா போடும் சார். யோ ரத்தம் வருதியா? லேச அடிப்படுக்குதா? ஏங்க நீங்க முதல்ல வாங்க, ஹாஸ்பிட்டல் போவோம் வாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், தானா சரியா போடும் சார். ஏங்க செப்டிக் ஏதாவது ஆயிட போதுங்க. லோகு என்ன வேலையை பாதியிலே விட்டுட்டு வந்து உட்காந்துருக்க? ஓ, காலில் கடப்பார பட்டுச்சு சார். கொஞ்சம் பொறுங்க, கட்டு போட்டுட்டு வந்துடுறேன். நேரம் ஆகுது, சீக்கிரம் நினைச்சு வாயா. இதோ வந்துடுறேன் சார். ஏய் அவரே ஏன்டா முறைச்சிட்டு இருக்க? சரி ஏய், நைனா, வாங்க வாங்க விட்றா. வாங்க. அவர் என்னத்துக்கு முறைக்கிறேன்? உங்களுக்கு எதுனா வேலை இருக்கு போகுது சார், நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன் சார். யோ இந்த மாதிரி வேலைக்கு போறேன்னு சொல்லவே இல்ல. இரு அம்மாண்ட சொல்றேன் உன்னை. டேய் நைனா, ஏய் உங்க அம்மாக்கு இதெல்லாம் தெரியும்டா. தெரியுமா? இங்க பாருங்க, நீங்க வேற ஏதோ வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னு தான் நாங்க இதை பத்தி எதுவும் யோசிக்கவே இல்லை. நீங்க எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? நான் என்ன சார் பிஏவா படிச்சிருக்கிறேன், ஆபீஸ் உத்தியோகம்லாம் பார்க்கறதுக்கு. இப்படிதான் எதுனா கையில் கிடைக்கிற வேலையெல்லாம் நாம் எடுத்து செஞ்சுக்கின்னு இருக்க வேண்டியிருக்கு சார். இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் சார். அதுக்கப்புறம் பாண்டி தலையெடுத்துட்டான்னா அப்பால இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நான் எதுக்கு வர போகிறேன் சார்? பாண்டி
போது விடுறா. அப்ப அந்த மாதிரி வேலையெல்லாம் போயினுங்கிற. அட விடுறா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. விடுற விடு. ஏண்டா பாண்டி, உன் வீட்டு செலவுக்கு பணம் தேவைன்னு நான் தான் யோசிக்கலன்னா நீயாவது என்கிட்ட கேட்டுக்கலாம்ல. சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அதெல்லாம் நீங்கள் ஒன்றையும் பார்க்க வேணாம். பாண்டி உங்கள் கூட இருக்கான்ல, எனக்கு அதுவே போதும் சார். நீங்கள் எப்படியும் அவனுக்கு ஒரு நல்லதை பண்ணி வைப்பீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மற்றவங்க நாங்களாக இருந்தாலும் நீங்கள் தான் அவனுக்கு ஒரு தகப்ப மாதிரி கூட இருந்து நல்லது கெட்டதை சொல்லி கொடுத்து ஒரு மனுஷனாக்கி விட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் கையை பிடிச்சிக்கணும் வந்தான்னு வச்சுக்கோங்க, அவனும் ஒரு ஆளாயிருவான் சார். அது வரைக்கும் இதை பற்றியெல்லாம் ஒன்றையும் யோசிக்க வேணாம் சார். என்னையை பற்றியோ வீட்டை பற்றியோ ஒன்றையும் கவலைப்பட வேணாம் சார். ஏ பாண்டி, நீ இதெல்லாம் ஒன்றையும் மனசில் வச்சுக்காத, புரியுதா? நீ இப்ப எங்க போய் அவசரமா? வேலையை பாதிலே விட்டுன்னு வந்தா கூலி எப்படா கொடுப்பாங்க? 1000 ரூபா சும்மாவா வரும்? நீங்க 2 பேரும் ஏதோ முக்கியமான வேலைக்கு போறாப்புல தெரியுது. நீங்க 2 பேரும் பார்த்து போங்க, நான் போய்க்கிறேன். என்னை பத்தி ஒன்னும் யோசிக்காதீங்க சார். ஆண்டியை மட்டும் எப்படியாவது ஆளாக்கி விட்டுருங்க சார். எனக்கு அது போதும் சார். ஏங்க நான் பாத்துக்கிறேங்க, நீங்க பார்த்து வேலையை பாருங்க. சரி சார். எனக்கு ஒண்ணும் இல்லடா, நீ போங்க. என்னத்த அப்படி யோசிச்சுக்கிறீங்க? நான் என்ன பண்றா? அத்தை விடுங்க, நான் பாத்துறேம்மா. உங்க அப்பா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்குடா. இதை முத குடிங்க. நான் உன்னை கூப்பிட்டு வச்சு உனக்குன்னு ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுக்காம ராஜாவை எப்படி கவுக்குறது, ரவியை எப்படி காப்பாத்துறதுன்னு வேற எதையோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்க அப்பா, நீ என் கூட இருந்தன்னா நான் உன்னை பெரிய ஆளாக்கி விட்டுருவேன்னு அவரு எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு. அவரு சொன்னதுக்கு அப்புறம்தான் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு தோணுது. அதுவே எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குடா பாண்டி. ஐயா, நாமாமா இது இல்லாம போய் இப்படி ஃபீல் பண்ணுகிறீங்க? இப்ப என்னத்துக்கு நீங்க பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? என் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு உன் வாழ்க்கையை பாழாக்கிட்டு இருக்கேன் மாமா. இதான் இப்ப எனக்கு கஷ்டமாகுது. அப்போ நான் உங்க குடும்பத்துல ஒரு ஆள் இல்லையா? நான் வெளியாளா? மாமா, உன் வீட்டுல பொண்ணு எடுத்துக்கிறேன். இப்பெல்லாம் என்ன பிச்சு பேசாதீங்கன்னா டென்ஷன் ஆகுது. இங்க பாருங்க, எனக்கே அவரை பார்த்தா மனசு கஷ்டமா தான் இருக்குது. நான் அதை பாத்துக்கிறேன் மாமா. இங்க பாருங்க, இன்னைக்கு நைட்டு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போய் வீட்டுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுத்துறேன், அவ்வளவுதான். பாண்டி, இது காசு பணம் பத்தி இல்லடா. காலத்துக்கும் நீ கம்பீரமா நிக்கிறதுக்காக நான் உனக்கு ஏதாவது பண்ணுவேன்னு அவர் நம்பிக்கிட்டு இருக்காரா. அதை நான் பண்ணணும். அதெல்லாம் நீ சூப்பரா பண்ணுவோம் மாமா. மாமா, முதல்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடியட்டும், அப்பளிக்க நீ என்ன பத்தி கவலைப்படலாம். என்ன மாமா பாக்குறீங்க? இல்ல, உன்னை என்னவா ஆக்குறதுன்னு யோசிக்கிறேன். ஏண்டா டேய், உனக்கு என்னவாகணும்னு ஆசை? சொன்னா நீங்க திட்டுவீங்க மாமா. அதே கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் உங்க பொண்ணு மேல ஆசை, இப்போ உங்க மேல ரொம்ப ஆசையாகுது, அவ்வளவுதான் மாமா. டேய் பாண்டி, என்ன வேலை வேணாலும் செய்யலாம்டா. ஆனா கடைசி வரைக்கும் அதிலே நின்றக்கூடாது. அப்படியே அதுல இருந்து ஒன்னொன்னா மேல போய்கிட்டே இருக்கணும். நாம சம்பாதிக்கணும், நம்ம குடும்பத்துக்கு உதவியா இருக்கணும். அதுக்கப்புறம்
நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செய்யணும்டா. ஒரு 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கிற வேலையை செய்யணும்டா. அதுக்கு என்ன பண்ணலாம் மாமா? இப்போ நான் என்ன பண்ணுன்னு சொல்லுங்க, அத்தை நான் அப்படியே பண்றேன். போதுமா? தம்பி ரொம்ப பசிக்குதுப்பா. யோ, உன்னை இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, சும்மா திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு. தம்பி ரொம்ப பசிக்குதுப்பா. 4 இட்லி மட்டும் கட்டி கொடுத்தா ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட்டு போயிடுவோம்ப்பா. யோ, உனக்கு வேற வேலையே கிடையாதா? காலையில் ஆனால் போதும், கடையை திறந்த உடனே வந்து உட்கார வேண்டியது. 3 வேளையும் நல்லா இங்கேயே ஓசி சோறை வாங்கி கொட்டிக்க வேண்டியது. வா, இன்னைக்கு ஒரு நாள் ஏகாதசி நினச்சிக்கிட்டு விரதம் இருந்துக்க. யோ போயா, நானே கடை வேலைக்கு ஆள் இல்லைன்னு டென்ஷன்ல இருக்கேன். இவர் வேற வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரு. போயா போயான்னு சொல்றல, போயா. ஏம்பா பாவம், இந்த வயசானவங்களுக்கு எதுவும் உதவி பண்ணக்கூடாதா? ஏன், என்ன சொல்ல தெரியுதுல, நீங்க பண்ணக்கூடாதா? சரிப்பா, நானே வாங்கி கொடுத்துட்றேன். 4 இட்லியும் 2 வடையும் வச்சு கொடுத்துரு. இந்தா. எந்த எப்படி இருக்காங்களோ தெரியும். எப்பவுமே இப்படிதான். இங்க வா, 4 இட்லி 2 வடை பார்சல் கட்டு. சரிண்ணா. சார் இந்தாங்க சார் உங்க பார்சல். கொடுங்க. வாங்கிக்கூட. போலாம் மாமா, போலாம். வாமா போலாம். ஏய், அவங்க போறாங்கடா. ஐயா கொடு. ஐயா ஐயா நில்லுங்க ஐயா. நாயா இந்தாங்க. வேணாம் தம்பி, வேணாம் தம்பி. இந்தாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க ஐயா. இல்ல வேணாம் தம்பி. இதுல உங்க 2 பேருக்கு 4 இட்லி இது சாப்பிடுங்க. வாங்கிக்கோங்க. சாப்பிட்டு சாப்பிடுங்க. வேண்டாம் தம்பி. அட என்னங்க நீங்க, பசியா இருக்குன்னு ஹோட்டல்காரன்ட்ட வந்து கேட்டீங்கல்ல, அதை பார்த்துக்கிட்டு தான் நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். இப்போ அதை வேண்டான்னு சொல்றீங்க. தம்பி நாங்க பிச்சைக்காரங்கள்ல தம்பி. இப்போ யார் அப்படி உங்களை நினைச்சது? ஐயா இந்த பாருங்க, பசியில் இருக்கிற எல்லாருமே பிச்சைக்காரங்கன்னா இந்த உலகத்துல அத்தனை பேருமே பிச்சைக்காரங்க தான். நானும் உங்களை மாதிரி கஷ்டப்படுற ஒருத்தன் தான். நீங்க கஷ்டத்தில் இருக்கிறத பார்த்துட்டு என்னால முடிஞ்ச சின்ன உதவியே செய்யறேன், அவ்வளவுதான். அதை வாங்கிக்கோங்க. இல்லைங்க, வேண்டாம்ப்பா. என்ன பெரியவரே, ஹோட்டல்ல போய் கேக்குறீங்க, நாங்க காசு கொடுத்து வாங்கி தரோம்னு சொன்னா வேணாங்கிறீங்க. அந்த ஹோட்டல்ல நாங்க பிச்சை எடுக்கலப்பா. பின்ன என்ன பண்ணீங்க? அது எங்க ஹோட்டல்ப்பா. ஓ, உங்க ஹோட்டல்ல உங்ககிட்ட இருந்து புடிங்கி வச்சிருக்கானா அவன்? ஏ பாண்டி, போய் அவன் கழுத்து மேலே 2 அடி அடிச்சு அவனை துரத்தி விடுறான். தம்பி தம்பி வேண்டாம்ப்பா, வேண்டாம்ப்பா. வேண்டாம்ப்பா, வேண்டாம். அப்படியெல்லாம் அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்கப்பா. என்னங்க, ஏன் அவனை அடிக்க வேண்டாம்னு சொல்றீங்க? யார் அந்த பொறுக்கி? உங்க எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்கானா? அவன் வேற யாரும் இல்ல தம்பி, நான் பெத்த பிள்ளைதான். என்னங்க சொல்றீங்க? 30 வருஷமா இந்த ஹோட்டலை நான் தான் நடத்திட்டு வந்தேன். இதில் வந்த காசை வச்சு தான் அவனை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு அவனுக்கு வீடு வாசல்லாம் வாங்கி கொடுத்தேன். ஒரு நல்ல வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான்னு சொல்லி இந்த ஹோட்டலை நீ பார்த்துக்கிடான்னு அவனை உட்கார வச்சேன். அதுக்கப்புறம் எல்லாமே மாறி போச்சு தம்பி. என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்கிட்டு எங்களை விரட்டி விட்டுட்டான். இன்னைக்கு மீந்து போன 4 இட்லியை கூட எங்களுக்கு கொடுக்காம தாய் தகப்பையும் சாப்பிடக்கூடாதுன்ற அளவுக்கு அவன் இருக்கான் தம்பி. இதுக்கு கூட நாங்கள் தகுதி இல்லாமல் போயிட்டோம் தம்பி. ஏங்க
உங்க 12,000 எனக்கு திருப்பி வேணும்னு நீங்க கேட்கலையா? அவனை நம்பி அவன் நீட்டின பேப்பர்ல எல்லாம் நாங்க கையெழுத்து போட்டோம்ப்பா. எங்களுக்கு இந்த ஹோட்டலுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு எங்களை தூக்கி எரிஞ்சிட்டான் தம்பி. நம்ம வீட்டுல இருக்கிற ராஜா மாதிரி இங்க ஒரு ராஜா. ஆமா ஆமா. இங்க பாரு, இப்ப அவனுக்கு போடுற போடல பூஜாவை தூக்கிட்டு ஓடுறானா இல்லையான்னு பாரு. எப்படி மாமா? டேய், கூட இருந்து வேடிக்கை மட்டும் பாரு. தம்பி அபிமன்யு, நல்லா இருக்கியாப்பா? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. சொல்லுங்க சார். அப்புறம் ஒரு சின்ன உதவி. சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? என்ன பாருங்க, உங்களுக்கு என்ன சார் வேணும்? சில்லுன்னு என்ன இருக்கு? ரோஸ் மில்க் இருக்கு, பாதாம் இருக்கு, ஐஸ் மோர் இருக்கு. மோர் மோர். சரி, 2 ஐஸ் மோர் கொடு. ஓகே சார்.